எனக்கு டேபிள் கிரியேட் பண்ணுவான். ஸோ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ நான் வந்து நான் ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணி 4 ரோவாக கிரியேட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. ஓகே, அதாவது ஒரு ரோ, 2 ரோ, 3 ரோ, 4 ரோ கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்காக நான் வந்து டேபிள் டேட்டா இல்லை டேபிள் ஹெட்டிங் எடுத்துக்கிறேன். எனக்கு எத்தனை வேணும்னா நேமுக்கு ஒன்று வேணும். எனக்கு அதை காப்பி அடிச்சுக்கிறேன். நேமுக்கு ஒன்று தேவை. அதுக்கப்புறம் ஏஜுக்கு ஒன்று வேணும் எனக்கு. அதுக்கப்புறம் சிட்டி, அவங்க எங்கே இருக்காங்கன்ற சிட்டி, அதுக்கு ஒன்று நான் எடுத்துக்கிறேன். சிட்டியானா லொக்கேஷன். ஓகே, இது வந்து என்னோட ஹெட்டிங்கோட டேட்டா. அடுத்து வந்து நம்ம உள்ள டேட்டா போடணுமா? ஸோ செகண்ட் ரோல வந்து என்ன பண்ண போறோம்னா டேபிள் டேட்டா போடுறோம். டேபிள் டேட்டா ஃபர்ஸ்ட் வந்து கார்த்தின்னு எடுத்துக்கிறேன். நான் இதை காப்பி பண்ணி 3 வரணும். நேமு, அதுக்கப்புறம் ஏஜ், வயசு வந்து ஒரு 25, லொக்கேஷன் வந்து சென்னை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நம்ம வெப்சைட்டை ரீலோட் பண்ணுவோமா? ஓகே, ஆக்சுவலாக இங்கே வந்து இங்கே பார்டர் லைன் இன்னும் வரல. நீங்கள் இமேஜினரியாக ஒரு பார்டர் லைன் வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ரோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். இது செகண்ட் ரோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க.